ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். கம்பெனியில் இருக்கேன். அப்படி தான் இருப்பேன். நம்மளது இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளேயர்ஸுக்கு எந்த அளவுக்கு கல் குவாலிட்டியாக வரணுன்ட்டு டை எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி. ஏன்னா முழுசாக முடிச்சுட்டு மிஷினை பார்க்கறத விட டையிலேருந்து பாருங்கள். டை எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுறோம், எந்த அளவுக்கு அந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் வாங்க, ஒரு முக்கியமாக அடிப்படை டை, அந்த கல் குவாலிட்டியாக வர்றதுக்கு டை தான் காரணம். அந்த டை எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவாக வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்கள், இது வந்து 10 கல் மிஷினுக்கு வர டை வந்து மோல்டுன்னு சொல்லலாம், டைன்னு சொல்லலாம். இது வந்து 10 கல், ஒரு பஞ்சுக்கு 10 கல் வர்றதுக்கு. இது வந்து 8 கல் வர்றதுக்கான டை. இது ஃப்ரேமு டபுள் ஃப்ரேம் வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 20, 21, 22 இன்ச்சு பிளேட் எடுத்துகிட்டு, இது வந்து குவாலிட்டியான பிளேட்டு, இது நார்மல் பிளேட் கிடையாது. இது டைக்குன்னே குவாலிட்டியாக வர்ற பிளேட்டுகள் தான். இது வந்து ஆர்டனிங் பண்ணி நம்ம வேலை செய்யுது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோல்டு எதுக்குன்னா, நம்ம இன்டர்லாக்குக்கு வர உங்களுக்கு ஸ்டாண்டு. இது வந்து பாருங்கள், அதிக கல், கிட்டத்தட்ட 12 கல் வர மாதிரி பிளேயர்ஸ். இது நம்மளுக்கு எத்தனை கல் வேணுமோ அத்தனை கல்லுக்கு தேவை மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். இருக்கிறதுலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 300 கேஜிக்கு பக்கம் வந்துடும் ஒரு பிளேட்டு. எத்தனை பிளேட் இதில் ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். 4 பிளேட்டு சென்டரில் மட்டுமே இருக்கும். எல்லாமே இன்டர்லாக் முறைங்க தான். எல்லாமே எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். முக்கியமாக இந்த காடி வேணும்னு நினைக்கிறோம். சிலர் காடி கேட்குறாங்க, சிங்கிள் காடி, டபுள் காடி, எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். எல்லாமே இன்டர்லாக் முறை. சுற்றியும் உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு நெட்டு உங்களுக்கு இலங்கி போட்டு நம்மளுக்கு டைட் பண்ணுற மாதிரி தான் சுற்றியுமே இருக்கும். அதுக்கப்புறம் பாரு, இதுங்க வரும் இன்டர்லாக்கோட மோல்டு. இப்படி தான் நம்ம வரும் ஃபஸ்ட்டில். இதெல்லாம் எடுத்து எல்லாமே உங்களுக்கு ஃபிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.